அனந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29ஆம் தேதி 11வது மாதம் 2018ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். தாய் வழி உறவுகளுடன் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தாயாருடைய தேக வரைக்கும் சிலருக்கு வருத்தத்தை கூட ஏற்படுத்தலாம். எனவே அதுக்கு முன்னுரிமை கொடுப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சோம்பல் இல்லாமல் இருப்பதும் தேக உடற்பயிற்சிகளை செய்யாமல் இருப்பதும் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். எனவே காலையிலிருந்து உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு விஷயத்தில் நிதானத்துடன் அவசியம் பசி எடுக்கின்ற சமயத்தில் மட்டும் உணவு எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக காலையிலேயே காணப்படுகிறது. மனதிற்கு சந்தோஷம். உத்தியோகம் தொழிலமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் சிலருக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணவரவு மனதிற்கு யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு சைனஸ் போன்ற உபத்திரங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் வெற்றி. உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. புது உத்தியோகம் செல்லக்கூடிய முயற்சிகளில் வெற்றி காண்பதும் பழைய உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழிலமைப்பில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது. பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் எல்லாம் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. புது ப்ராஜெக்டுக்கு உண்டான அமைப்பு. கடல் கடந்த பயணத்துக்கு தயாராகி கொள்வது ஏற்றத்தையும் தெய்வ மார்க்கத்திற்கு அடிக்கடிக்கு பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு உகந்த காலகட்டமாக காணப்படுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக படிப்படியாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். பயணத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். உள்ளூராகட்டும் வெளியூராகட்டும் கடல் கடந்ததாகட்டும் மேல் அதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அபிரிதமாக காணப்படக்கூடிய உன்னதமான சூழ்நிலையை காணப்படும். வண்டி வாகனத்தை மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்த சிம்மராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். புது ஒப்பந்தங்கள் சிலருக்கு ஏற்படும். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த கடன் அமைப்பில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். புது கடன் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்களோ தொழிலில் மிகப்பெரிய முதலீடுகளுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தமும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்வதனாலும் மன அயற்சி ஏற்படும். கடல் கடந்து சிலருக்கு தொடர்ச்சியாக இருந்த நெகட்டிவான தருணங்கள் போய் சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகம். வண்டி வாகன மாற்றங்கள் அசையா பொருள் சேர்க்கைகள் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் குடும்பத்தாருடன் பயணங்கள் வெளிவட்டாரத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது. புது கௌரவம் காணப்படுவது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைப்பட்டிருந்த சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுக்கு வருவது யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
உத்தியோகம் தொழில் அமைப்பில் கண்டிப்பாக மதியத்திலிருந்து நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் திடீரென்று ஒரு புது முயற்சிகளுக்கு பலரால் பாராட்டப்படுவதுடன் கௌரவங்கள் மாற்றி அமைக்கப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் மன அழுத்தங்கள் காணப்படும். அந்த மன அழுத்தத்தில் மட்டும் மிக கவனமாக இருந்தால் போதும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து வேண்டும். பழைய நட்பாக இருக்கட்டும், புதிய நட்பாக இருக்கட்டும், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். மன்னிப்போம் மறப்போம் என்ற கொள்கைக்கு ஏற்றவாறு வாழ்வதை ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். காலை 10:25 வரை சந்திராசிரமம் உரித்ததாக காணப்படுகிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நேரம் தவறாமையை கடைபிடிப்பது நன்மை. கண்டிப்பாக தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக பாதுகாப்பது இன்றைக்கு தலையாய் கடமை என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு விஷயத்தில் சிறிது கவனம். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்களில் வேகதாபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதி இருந்தால் பெரிய கஷ்டங்களும் பெரிய சங்கடங்களும் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் அரசு அமைப்பில் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில், மூன்றாம் நபர்கள் விஷயத்தில் தலையிடுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதுடன் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதும், தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள்லாம் அனுகூலத்தை காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவது இயற்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படும். பூஜை புனஸ்காரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவது ஏற்றத்தை தொடக்கூடிய அற்புதமான ஆலயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.